ஹாய் விவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆதார், பேன் கார்டு, பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் டிஜிட்டல் சிக்னேச்சரை எப்படி வேலிடேஷன் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இப்போ வரக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி, இன்கம், நேட்டிவிட்டி, ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்துக்கு பதிலாக இந்த மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்ற எலக்ட்ரானிக் சிக்னேச்சரை கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலிடேஷன் செய்யணும். ஸோ வேலிடேஷன் செய்யறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணி அதில் எப்படி வேலிடேட் செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஆதார் கார்டை வந்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் ஒன்று வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் மார்க்குக்கு பதிலாக க்ரீன் கலர் டிக் மார்க் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வரணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டில் எப்படி வேலிடேஷன் செய்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா அந்த கொஸ்டின் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அடுத்த பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஷோ சைனட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நெக்ஸ்ட் டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு பட்டன் வரும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சர்டிஃபைடு டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 செக் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ அந்த 3 செக் பாக்ஸை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே பண்ணிவிட்டு எல்லாமே விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடியும் வந்து அந்த கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய ஏரியா மேலே மவுஸால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கனாக்கா வேலிடேஷன் ஆகிட்டு அந்த க்ரீன் டிக் மார்க் சிம்பிள் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஆதார் கார்டுக்கும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ஆதார் கார்டுக்கு மட்டும் நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வேலிடேஷன் கரெக்டாக உங்களுக்கு காட்டும். அதே சேம் ப்ரொசீஜர் தான் எல்லா சர்டிஃபிகேட்ஸுக்குமே. பர்த் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, டெத் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பேன் கார்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, இன்கம் எதுவாக இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வேலிடேஷன் செஞ்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையும் டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிடேஷன் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.